என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்கள், நான் இது ஒரு யூனிவர்சிட்டி விழா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தா இங்கே ஒரு கட்சி மாநாடு மாதிரியே ஆயிடுச்சு. இதை நான் அரசியல் மேடை ஆக்கக்கூடாது, அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஏசி சார் அவரை அதை பற்ற வச்சுட்டாரு. முதலில் நான் என் ரசிகர்களுக்கு என்ன தெரியப்படுத்திக் என்றால், பேனர்ஸ் கட் அவுட்ஸ் பப்ளிக் ஜனங்களுக்கு இடைஞ்சல் ஆகாமல் வைக்கக்கூடாதுங்கிற ஒரு ஹைகோர்ட் சட்டமே இருக்குது. அதை நாம் கொஞ்சம் மீறி இருக்கோன்னு தோணுது எனக்கு. தயவு செஞ்சு அந்த மாதிரி இந்த வருங்காலத்தில் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த இடைஞ்சலாக நடந்தது தான் மக்கள் மன்னிக்கணும். இப்போது அரசியல் விஷயங்கள் பேசக்கூடாதுன்னு இருந்தேன். பட் பேசுகிற அளவுக்கு இப்போ நான் தள்ளப்பட்டிருக்கேன். சில வார்த்தைகள் சில விஷயங்களை மட்டும் அதை மேலே நான் பேச விரும்பலை. ஏன்னா அதெல்லாம் வேறு விழாக்களில் வேறு இதில் நம்ம வச்சுப்போம். மக்கள் திலகம் புரட்சி தலைவர் அவங்களுடைய நூற்றாண்டு விழா, அவருடைய ஆட்சி, அதிமுக ஆட்சி தான் நடக்கிறது. ஊரெல்லாம் போயிட்டு அவங்களுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுறாங்க. மக்கள் திரும்ப அவர்கள் வந்ததே சினிமா உலகத்திலிருந்து, நம்ம உலகத்திலிருந்து, நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியிலிருந்து. இதுதான் அவருடைய தாய் வீடு. அது மட்டும் இல்லை, அவருடைய இதயம் கும்பிடுற மதிப்புக்குரிய ஜெயலலிதா அவர்களும் இந்த திரை உலக தாய் வீட்டிலிருந்து தான் வந்தவர்கள் தான். அதை மதிச்சு பெரிய நம்ம தாய் வீடு சேர்ந்த நம்ம சினிமா உலகத்திலிருந்து கூப்பிட்டு ஒரு பெரிய விழா செஞ்சு இந்த ஆட்சி எம்ஜிஆர் சாரை ஒரு பெரிய மரியாதை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கும் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் சார் அவர்களுக்கும் இருக்கிற அந்த பந்தம், அந்த தொடர்பு, இது யாரும் நிறைய பேருக்கு தெரியாது. அது எல்லாத்தையும் நான் பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஆனால் அந்த மாதிரி நிகழ்ச்சி அவர்கள் செய்யவே இல்லை. அதுக்கு மாறாக ஏசி சார் இங்கே செஞ்சுருக்காங்க. அவருக்கு கொஞ்சம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் சினிமா உலகத்தை அவங்க வெறுக்கிறாங்க? சினிமா உலகத்திலிருந்து இன்னொரு அரசியலுக்கு இன்னொருத்தர் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொன்னா, நாங்க கரைவெட்டிய கழட்டி விட்டு பேண்ட்டு ஷர்ட்டு போட்டு மேக்கப் போட்டு விக்கு போட்டு உங்க ஹீரோயின்ஸ் கூட டியூட் பாட நாங்க வரல. நீங்க ஏன் அது எல்லாத்தையும் விட்டுட்டு கரை வெட்டி கட்டி மைக்க பிடிச்சி எங்கள் வேலைக்கு வர்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஐயா, நான் மற்றவங்களை பற்றி சொல்லலை, என்னை பற்றி சொல்கிறேன். நான் என் வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டு இருக்கேன். என் வேலை நடிகனா 67 வயசுலையும் மகள் வச்சிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் உங்கள் வேலையை சரியாக செய்யலையே ஐயா. நீங்க உங்க வேலையை சரியா செய்யலையே. 96 இருந்து இந்த அரசியல் அந்த தண்ணி எம்எல்ஏவும் பட்டுடுச்சு. அதனால அந்த அரசியல் பத்தி அப்பப்ப நான் தெரிஞ்சுக்கிறேன். அரசியல் சுழிவு பண்ண நான் தெரிஞ்சுக்க அப்போலேருந்து ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். மதிப்புக்குரிய பெரியவர் டாக்டர் கலைஞர் அவர்களோட பழகினது, மதிப்புக்குரிய பெரியவர் அமரர் மூப்பனார் அவர்களுடைய பழகினது, மதிப்புக்குரிய பெரியவர் என்னுடைய நண்பர் ஜோசா அவர்களுடைய பழகையை நானும் கொஞ்சம் அரசியல் கற்றுட்டு இருக்கேன். எங்கெங்க தப்பு நடக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியும். எனக்கும் மக்களுக்கு செய்யற கடமை இருக்கு. அதனால்தான் நான் அரசியலுக்கு நான் வர்றேன்னு சொன்னேன். நான் அரசியலுக்கு வரேன்னு சொன்ன உடனே நான் உங்களை என்னை ரத்ன கம்பளி போட்டு வரவேற்று வாழ்த்து சொல்லி நான் எதிர்பார்க்கல. நீங்க வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஏன் ஏளனம் பண்றீங்க? ஏன் டிஸ்கரேஜ் பண்றீங்க? அரசியல் பாதை எனக்கும் தெரியும். பூ பாதை இல்லை,
முள்ளுகள் இருக்கிற பாதை, பாம்புகள் இருக்கிற பாதை, கல்லுகள் இருக்கிற பாதை அப்படின்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எனக்கு தெரிஞ்சிருந்தும் இந்த வயசுல வந்துட்டு எனக்கு எல்லாமே இருந்து கூட மக்கள் நல்லது பண்ணணும்னு சொல்லி நான் அரசியலுக்கு வரணும்னு சொன்னா அதை நீங்க ஏன் எழுத பண்ணீங்க? நிஜமா எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க. இந்த திட்டுப்புடி இந்த அரசியல் வேண்டாம், போதும், நிறுத்திக்கலாம். எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சினிமாலேருந்து வர்றவங்க எல்லாம் அரசியல்ல எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாதுன்னு சொல்றாங்க. சத்தியமாக யாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. எம்ஜிஆர் ஒரு யுக புருஷர், பொன்மன செம்பல், மக்கள் திலகம். இன்னும் 100 ஆண்டு இல்லை, 1000 ஆண்டானு கூட அந்த மாதிரி ஒருத்தர் பிறக்க முடியாது. அவரே பிறக்க வந்தாதான் உண்டு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் ஆகணும்னு சொன்னா அவனோட பைத்தியக்கார யாருமே இருக்க மாட்டான். ஆனால் அவரு கொடுத்த அந்த நல்லாட்சி, அந்த ஏழைகளுக்கான ஆட்சி, சாமானிய மக்களுக்கான ஆட்சி, மத்தியஸ்தர குடும்பங்களுக்கான ஆட்சி என்னால கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு. மக்களுடைய ஆசீர்வாதத்தால, இளைஞர்களோட சப்போர்ட்டால, டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நல்ல சிந்தனையாளர்கள், ஆலோசகர்கள், திறமசாலிகளை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஆட்சியை என்னால கொடுக்க முடியும். அவங்க கேட்குறாங்க, என்ன அது ஆன்மீக அரசியல் அப்படின்னு. நான் ஏற்கனவே சொன்னேன், உண்மையான, நேர்மையான, வெளிப்படையான, ஜாதி மத சார்பற்ற அறவழியில் நடக்கிறதா ஆன்மீக அரசியல். அதுக்கு மேலும் சொல்ற, தூய்மைதான் ஆன்மீகம், தூய்மையான அரசியல். ஆன்மீகம் சொன்னா எல்லா ஜீவன்களும் ஒண்ணுதான், எல்லாமே பரமாத்மா அப்படிங்கிறதா ஆன்மீக அரசியல். இறை நம்பிக்கை இருக்கிறதா ஆன்மீக அரசியல். அப்ப திராவிடத்துல இறை நம்பிக்கை கிடையாதா? தூய்மை கிடையாதா? நேர்மை கிடையாதா? ஜாதி மத சார்பற்ற கிடையாதா? ஆன்மீக அரசியல் இனிமேதான் பார்க்க போறீங்க. ஆன்மீக அரசியல் என்ன? ஒரு சின்ன விஷயம், அதுக்கு ஒரு பெரிய டிபேட். கொள்கை கேட்டா தலை சுத்துதுன்னு சொல்றாங்க அப்படின்னு. ஐயா, 31ஆம் தேதி நான் அரசியலுக்கு வர்றேனா இல்லையா அப்படிங்கிறது தெரிவிக்க போற அப்படின்னு சொல்லியிருக்கேன். 31ஆம் தேதி. 29ஆம் தேதி உங்க கொள்கை என்னன்னு கேக்குறாங்க. இது எப்படின்னா, பொண்ணை பார்க்க போயிட்டு இருக்கும்போது கல்யாணத்துக்கு எனக்கு இன்விடேஷன் வரலையேன்னு கேட்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டர், சின்ன பையன், என்ன இப்படியெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தலைய சுத்துச்சு. சரி, அதாச்சு. பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் பெரிய பெரிய மேடையில ஜனங்க முன்னால இதை பத்தி கிண்டல் பண்றாங்க, பேசுறாங்க. ஐயா, ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, மாஸ் ஜனங்க முன்னால பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். ஒரு மாஸ் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. மாஸ் இன்டெலிஜென்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு அறிவு உண்டாகும். ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். நம்ம சினிமாக்காரங்களுக்கு நமக்கு தெரியும், மாச கணக்கில் ரூம் போட்டு ஸ்டோரி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி கதை பண்ணுவோம், லாஜிக் எல்லாம் பார்த்து கதை பண்ணுவோம். ஆனா படத்தை பார்த்துட்டு அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ஷோல சொல்லிடுவாங்க. அதே ஆளை நீங்க தனியா படத்தை போட்டு காமிங்க, சொல்ல முடியாது. மாஸ் சைக்காலஜி. ஜனங்க கிட்ட பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். சரி, இப்போ ஏன் வர்றீங்க? மதிப்புக்குரிய புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஏன் வரல? பயமா?
ஐயா மறுபடியும் 96 பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அவர் இருக்கும்போது நான் வாய்ஸ் கொடுத்தவன், எனக்கு எதுக்கு பயம்? வெற்றிடம் இருக்கு அப்படின்னு நினைச்சு இப்ப வர பார்த்தாங்களா? ஆமா ஐயா, வெற்றிடம் இருக்கு. நல்ல தலைவனுக்கு வெற்றிடம் இருக்கு, தலைமைக்கு வெற்றிடம் இருக்கு. ஒரு சக்தி வாய்ந்த திறமை வாய்ந்த 2 தலைவர்கள் இருந்தார்கள். மதிப்புக்குரிய ஜெயலலிதா அவர்கள், அவருடைய ஆளுமை பத்தி யாருமே கேள்வி கேட்க முடியாது. அவர் அந்த கட்சியை எப்படி வச்சு இந்தியாவில் எந்த லீடர் அந்த கட்சி அந்த கட்டுப்பாடுல வைக்கல, அந்த மாதிரி ஒரு வச்சிருந்தார் கட்டுப்பாடு தலைவர். எஸ், அந்த அதுக்கப்புறம் அந்த சைடு மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள், என்னுடைய நண்பர், அருமை நண்பர். 13 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லைன்னு சொன்னா கூட கட்சியை காப்பாற்றினார், கட்டி காப்பாற்றினார். எவ்வளவு பெரிய கட்சி, அந்த கட்சியில் எத்தனை தலைவர்கள் உருவாக்கி இருக்காங்க. அவங்க எல்லாரும் எந்த ஒரு மனசு விசாபம் இருந்தா கூட எப்படி கட்டி வச்சிருந்தாங்க தலைவர். அவர் இப்போ உடல்நல சரியில்லாம இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைமை தேவை, ஒரு தலைவர் தேவை. அந்த இடத்தை நான் ஏற்படுத்துக்க நான் வர்றேன். ஐயா, நம்ம பக்கம் ஆண்டவனே இருக்கான். பொன்மன செம்பல் அவருடைய எத்தனை பேர் உதவி, அது ஒரு தெய்வ பிறவிங்க. அவர் ஒரு மர்ம மனிதர், மாய மனிதர், தெய்வ பிறவி. அந்த ஆண்டவனுடைய சக்தி அவரை இயக்கிட்டு இருந்தது. அந்த மூக்காம்பிக்கை, அந்த அம்மன், அதுதான் அவரை இயக்கிட்டு இருந்தது. அந்த மதுரை வீரன், அவர் தான் அவரை இயக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவருடைய கண்களை சிலத்தை அவரை பற்றி நான் பேசுறதுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்த ஏசி சார் அவர்களுக்கு என் வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன். இது உடனே ஐஏடிஎம்கே ஓட்டு எம்ஜிஆருடைய விசுவாசிகள் இழுக்க பார்க்குறாங்க. இது மாணவர்கள் ஜென்ரேஷன் இந்த ஒரு விழாவுக்கு வந்திருக்கேன். நான் ஏதோ ஒரு அறிவுரை சொல்லணும்னு சொன்னால் கூட டெஃபினட்டாக சொல்லி எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம மனுஷ ஜென்மத்திலையும் வசந்த காலம் அப்படிங்கிறது அந்த மாணவ பருவம் தான். அந்த பருவத்தில் சுக சந்தோஷம் வாழ்க்கையில் என்ன நீங்கள் வந்தால் கூட அந்த சந்தோஷம் கிடைக்காதுங்க. ஸோ அந்த சந்தோஷமான நாட்கள் அட் த சேம் டைம் ரொம்ப சோதனையான நாட்கள் கூட. உங்க வாழ்க்கை வாழ்க்கையோட அஸ்திவாரம் இதில் தான் இருக்கு. இந்த 4 வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு படிச்சாதான் உங்க 40 வருஷம் வாழ்க்கை நல்லா இருக்கும். படிப்பது மட்டும் இருக்கட்டும் உங்களுடைய எண்ணம், உங்களுடைய கவனம். வேற எதுலையும் நீங்க கவனம் செலுத்தாதீங்க. நீங்க காலேஜ் ஸ்டெப்ஸ் படிகள் ஏறும்போது நீங்க உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஃபியூச்சர், உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய சந்தோஷம் மட்டும் இல்லை, உங்க அப்பா அம்மாவோட உழைப்பு, அவங்களுடைய சந்தோஷம், அவங்களுடைய எதிர்காலம் கூட சுமந்துக்கிட்டு அந்த படியை ஏறிட்டு இருக்கீங்க. அந்த மறந்துடாதீங்க. எக்காரணத்தை கொண்டு படிப்பு தான், அதுல தான் கவனத்தை செலுத்துங்க. அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க. ஆனா அரசியல்ல படிக்கும் போது முழுசா ஈடுபடாதீங்க. நானே கட்சி ஆரம்பித்தா கூட நீங்க மாணவர்கள் படிப்பை விட்டு ஆக்சுவலி ஈடுபடாதீங்க. ஓட்டு போட்டீங்களா பாத்துங்க, அவ்வளவுதான். படிப்பு தான் முக்கியம். ரொம்ப முக்கியமான விஷயம் மாணவர்களுக்கு. நான் பெங்களூர்ல கன்னடா மீடியம்ல படித்தேன். மிடில் ஸ்கூல், பிரைமரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல் கன்னடா மீடியம்ல படித்தேன். 98% மார்க்ஸ். ரொம்ப புத்திசாலி. ஸோ பிரைமரி மிடில் ஸ்கூல்ல அவ்வளோ மார்க்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹை ஸ்கூல்ல ஒரு பிரைவேட் ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல என்ன போட்டாங்க. எல்லாரும் இங்கிலீஷ் பேசுறாங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ். நான் தமிழை படிச்சு நான் ஃபங்க் ஆயிட்டேன். 98% மார்க் வாங்கிட்டு இருந்த நான் 17-18 மார்க்ஸ் வாங்குறதுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்தாலும் பின்னால் பேஜ்ல வந்துட்டேன். என்ன லாங்குவேஜ் அப்படியே இப்போ இந்த பல்கலைக்கழகத்தில் யூனிவர்சிட்டியில் எத்தனையோ பேர்
எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் தமிழ் மீடியமில் வந்து படிச்சுட்டு வந்திருப்பீங்க. இப்போ எல்லா டிகிரி கோர்ஸும் எல்லா ப்ரொஃபஷனல்ஸ் இதுவும் எல்லாமே இங்கிலீஷில் தான். அப்போ வந்து டெஃபினெட்லி நமக்கு வந்து ரொம்ப கஷ்டம். இங்கிலீஷ் புரியலைன்னா ரொம்ப கஷ்டம். இன்னொன்று, இங்கிலீஷ் வந்து வேற லாங்குவேஜ் வந்து நீங்கள் தப்பாக பேசினாலும் அதை வந்து கிண்டல் பண்ண மாட்டாங்க, கலாட்டா பண்ண மாட்டாங்க, ரசிப்பாங்க. அதே இங்கிலீஷ் ஆங்கிலத்துக்கு வந்து தப்பாக பேசினா கிண்டல் பண்ணுவாங்க, கலாட்டா பண்ணுவாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க. அதுக்கு பயந்தே வந்து இங்கிலீஷ் பேச மாட்டேங்கிறாங்க. இங்கிலீஷ் பேசதான் வரும், பேசதான் வரும். தயவு செஞ்ச மாணவர்கள், உங்கள் கூட உங்க நண்பர்கள் கூட இங்கிலீஷ் பேச கத்துக்குங்க. அதுதான் உங்களுக்கு ஃபியூச்சர். உங்க தொழிலுக்கு அதுதான் வந்து உதவும். அது வந்து கம்யூனிகேஷன் இப்ப குளோபல் வில்லேஜ் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்லி கம்ப்யூட்டர் வேர்ல்ட். நீங்க ஆங்கிலம் கத்துக்கிட்டாதான் உங்க தொழில நீங்க முன்னேற முடியும். தமிழ் பேசுறா மட்டும் தமிழ் வளராதுங்க. தமிழன் வளர்ந்தாதான் தமிழ் வளரும். இப்போ இந்த மாடர்ன் உலகத்துல வந்து இளைஞர்கள் ஆங்கிலம் கத்துக்கிட்டு பல மாநிலங்களுக்கு போய் பல நாடுகளுக்கு போய் பேரும் புகழும் வாங்கினா அது தமிழனுக்கு பேரு, தமிழுக்கு பேரு. சுந்தர் பிச்சையால யாருக்கு பேரு? தமிழனுக்கு பேரு, தமிழுக்கு பேரு. அப்துல் கலாம் அல்ல யாருக்கு பேரு? தமிழனுக்கு பேரு, தமிழுக்கு பேரு. ஏன்னா ஆங்கில புலமை இருந்தது, அதனால சொல்றதா. ஸோ அது நீங்க பழகிங்க. அண்ட் நீங்க வந்து உங்க வாழ்க்கையில உங்க துணைவியை வந்து நீங்க செலக்ட் பண்றீங்களோ, கரெக்டா செலக்ட் பண்ணுவீங்களோ தெரியாது. உங்க நண்பர்களை வந்து மட்டும் கரெக்டா நீங்க செலக்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் தான் உங்க வாழ்க்கையை வந்து சேஞ்ச் பண்றவங்க, எந்த திசையில வராது கொண்டு போறவங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். மாணவர்களே, மகாபாரதத்தில் ஒரு கதை வருது, ஒரு இன்சிடென்ட் வருது. துரோணாச்சாரியார் துரியோதனனை கூப்பிட்டு துரியோதனா, எனக்கு உங்களுக்கு 30 நாள் டைம் கொடுக்கிறேன். எனக்கு 10 பேர் நல்லவங்க வேணும், எனக்கு கூட்டிட்டு வா, நான் ஒரு காரியம் செய்யணும்னு சொல்றாங்க. சரி குருதேவா அப்படின்னு சொல்லி துரியோதனா பொறுப்படுறா, நல்ல 10 பேர் நல்லவங்களை தேடுறதுக்கு. தர்மரை கூப்பிடுறாங்க. தர்மராஜா, நான் ஒரு காரியம் செய்யணும், எனக்கு 10 பேர் கெட்டவங்க வேணும், 30 நாள் டைம் கொடுக்குறேன், ராஜ்யத்தில் சுத்தி கொண்டு வான்னு சொல்றாங்க. அவரு போறாங்க. 30 நாள் முடியறது. துரியோதனை வர்றா, வெறும் கையில வர்றா. என்ன துரியோதனை ஆச்சுன்னா, மன்னிச்சிருங்க குருதேவா, நான் ராஜ்யம் எல்லாம் தேடினேன், ஒருத்தன் கூட நல்லவன் கிடைக்கல, ஏதாவது ஒரு கெட்ட குணம் இருக்கு, அது என்ன காரியம் சொல்லுங்க, அதை நானே பண்ணி முடிச்சிடுறேன்னு சொல்றாங்க. தர்மராஜன் வர்றா, அவரு தனியா வர்றாரு. என்ன தர்மான்னு கேட்டா, மன்னிச்சிருங்க குருதேவா, நானும் வந்து 10 கெட்டவங்களை பார்த்தேன், ஒருத்தன் கெட்டவங்க கூட கிடைக்க மாட்டேங்கிறான், எல்லாம் நல்லவங்க தான் இருக்காங்க, அது என்ன காரியம் சொல்லுங்க, நானே முடிச்சிடுறேன்னு சொல்றாங்க. இதுல என்ன தெரியுதுன்னு சொன்னா, துரியோதனை கெட்டவன், கெட்ட குணம் உள்ளவன். அதனால்தான் கெட்டவங்களையே தேடுறான். அவனை பார்க்கறவங்க எல்லாம் கெட்ட குணங்களே கண்ணுக்கு தெரியுது. தர்மன் நல்லவன், அவன் பார்க்கும்போது தர்மம் நல்ல குணங்களே தெரியுது, கெட்ட குணங்கள் தெரியல. அதே மாதிரி நீங்க முதல்ல நல்லவங்களா இருந்தால் உங்களுக்கு நல்ல குணங்கள் இருக்கிற நண்பர்களே கண்ணுக்கு தெரிவாங்க. அவங்க கூட நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவீங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்.